வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது எஸ்ஐ தேர்வுக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அறிவிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதனால இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ஐ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னே பார்க்கலாம். அதாவது ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் சம்பந்தமான ஒரு அப்டேட் தான் போயிட்டு இருந்தது. அதை ஜிஓவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் உதவி ஆய்வாளர் நேரடி பணி நியமனம் அரசாணை வெளியீடு தகவல் தெரிவித்தல் தொடர்பாக. ஓகேங்களா? அதாவது இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலம் நடத்தப்பட இருக்கக்கூடிய எஸ்ஐ பணிக்கான நேரடி தேர்வு முறையில துறை ரீதியான ஒதுக்கீடு மூலமாக, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலமாக அப்ளை பண்ண தேர்வுகளுக்கு தேர்வு முறையில சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமா இருக்கு. ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு தனித்தனியாக தேர்வுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இப்போ என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தேர்வு முறைகளில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த நேரடி தேர்வுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலம் அப்ளை பண்ண தேர்வுகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜிஓ மூலமா டிஎன்யூஎஸ்ஆர்பி தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு என்னென்ன மாற்றங்கள் படிக்கிற, முக்கியமாக 3 மாற்றங்கள். ஒன்று, டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலம் நேரடி உதவி ஆய்வாளர் பணிக்கு தனியாக தேர்வு நடத்தப்பட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி எஸ்ஐ தேர்வு பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா தனியா நடக்கும், டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வுகளுக்கு தனியாக தேர்வு நடக்கும். இப்ப இந்த ஜிஓ படி எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொது மற்றும் துறை ஒதுக்கீட்டுக்கான உதவி ஆய்வாளர் பணிக்கு ஒரே தேர்வாக நடத்தப்படும். அதாவது ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேத்துக்கு ஒரே தேர்வாக நடத்துவோம், தனித்தனியாக நடத்த மாட்டோம் அப்படிங்கிறத இந்த ஆணையில சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடத்தப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் முன்னாடி தேர்வு முறையில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன பிசிக்கல் கிடையாது. ஆனால் இந்த ஆணையின்படி பொது மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டா உதவி ஆய்வாளர் பணிக்கு ஒரே மாதிரியான உடற்தகுதி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அவற்றிற்கு உண்டான மதிப்பெண்கள் இருவருக்கும், அதாவது ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தகுதிக்கேற்ப மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன போது பிசிக்கல் இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்களும் கண்டிப்பாக இந்த பிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ முதல் மாற்றம், எஸ்ஐ தேர்வு ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒரே தேர்வை நடத்த போறாங்க இனிமேல். ரெண்டாவது, பிசிக்கலும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு நடத்த போறாங்க. ஓகேங்களா? மூன்றாவதாக ஏற்கனவே இருந்த நடைமுறையில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தேர்ச்சி பெற்று பணிகளை சேர்ந்த உதவி ஆய்வாளர்களுக்கு முதுநிலை பட்டியலில் முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் பொது ஓப்பன் கோட்டா மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள விட பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆன எஸ்ஐ அந்த தேர்வுகளுக்கு சீனியர் லிஸ்ட்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கோட்டா மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள விட. அதே சமயம் இந்த அரசால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு முறைகளும் தேர்ச்சி பெற்றவர்கள் எஸ்ஐ பணிக்கு உண்டான பயிற்சியில பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் முதுநிலை பராமரிக்கப்பட்டு அந்த பதவி உயர்வு ப்ரமோஷன் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கும். மொத்தம் 3 விஷயங்களை இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட்ல அரசாணை மூலமா தெரிவிக்கிறாங்க. தனித்தனியாக ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டா நடத்தப்பட்ட தேர்வு ஒரே தேர்வு நடத்தப்படுகிறது. முன்னாடி பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் வந்து பிசிக்கல் டெஸ்ட் இப்போ நடத்த போறாங்க. இது ப்ரொமோஷன்லயும் ஒரு அப்டேட் ஜிஓவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது அனைத்துக்கும் இந்த தகவல் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஜிஓ மூலமா தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எப்படி இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு 3 முக்கியமான தகவல் மூலம் அந்த பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த மதிப்பெண்கள், உடல் தகுதி தேர்வு, அதுல என்னென்னலாம் வித்தியாசம் இருக்கு, அதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதுல ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் 80% ஆஃப் டோட்டல் வேகன்சி, இது ஓப்பன் கேண்டிடேட். ரைட் சைடில் லாஸ்டா இருக்கிறது டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஓப்பன் கேண்டிடேட் அந்த ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன்லாம் சேமா தான் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் 47 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஓகேங்களா? இது காமன் தான். அடுத்து இந்த
ஓப்பன் கோட்டாவுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் 8 குவாலிஃபிகேஷன் காமன் தான். அடுத்து ரிட்டன் எக்ஸாம் பாருங்க. இது ரிட்டன் எக்ஸாம் என்பது அதே தான். தமிழ் மொழி தகுதி தேர்வு நடத்துறாங்க. 100 கொஸ்டின் 100 மார்க் 40 மார்க் 40% மதிப்பெண் எடுத்தாதான் 2 பேத்துக்கும் எலிஜிபிள். வித் அந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன ரிட்டன் எக்ஸாம்ஸோட அந்த மதிப்பெண்கள் நடைமுறைகள் இருக்கு அதே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல பாருங்க, இந்த ஹெயிட் மெஷர்மெண்ட் அண்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் இது ஓப்பன் கோட்டாவுக்கு எப்பயும் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை தொடருது. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு விலக்களிக்கிறாங்க, எக்ஸம்ப்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஹெயிட் மெஷர்மெண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது. ஓப்பன் கேண்டிடேட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு கிடையாது. மித்த இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது குவாலிஃபைங் இன் நேச்சர், அதாவது இந்த 1500 மீட்டர் ரன்னிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட் அதுவும் ஓப்பன் கோட்டாவுக்கு எப்படி நடக்குதோ அதே போல தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒன்று அந்த ஹெயிட் மெஷர்மெண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் எபிசியன் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் மார்க்ஸு, இந்த இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே ஓப்பன் கோட்டா அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா சேம் தான். ஓகேங்களா? அப்போ இப்போ தனித்தனியாக நடத்தப்பட்டு வந்த தேர்வுகள் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இப்போ ஒரே தேர்வாக நடத்த போகிறாங்க. பிசிக்கல் இருக்கு, டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு பிசிக்கல் இருக்கு. எது மட்டும் கிடையாது, ஹெயிட் அண்ட் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ப்ரொமோஷன்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த அப்டேட்டை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, தகவல் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. அப்ப இந்த அப்டேட் ஜியோ வந்ததுனால அடுத்து இந்த டியூனிஎஸ்ஆர் நடத்தக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கான அந்த தேர்வு தேதி விரைவில் அறிவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்ப தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பயங்கரமா ரெடியாகுங்க. இப்போ போலீஸ் தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க, தொடர்ந்து அதோடயே அந்த எஸ்ஐக்கான ப்ரிப்பரேஷனையும் வேற லெவல்ல பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.